நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம நெல்லை அரோமாவில் ஒரு சூப்பரான சாஃப்டான வெள்ளை பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் காமிச்சிருக்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது டைமும் ரொம்ப கம்மி நேரத்தில், அதாவது 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சாஃப்டான வாயில் கரையக்கூடிய கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவு பாக்கெட் அரிசி மாவு, கடையில் வாங்கின பாக்கெட் அரிசி மாவு தான். இந்த அரிசி மாவை முதல்ல லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம், சரியா? அப்புறம் வந்து அதாவது இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம வெல்லம் அதெல்லாம் சேர்க்க போகிறோம், தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஒரே கப்பை பயன்படுத்திக்கலாம். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வந்து அந்த பக்குவம் எல்லாம் கரெக்டாக வரும். இப்போது நம்ம ஒரு கப் அரிசி மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசி மாவு லைட்டாக வறுப்பட்டாச்சு, நல்லா சூடு ஏறுற அளவு லைட்டாக வறுப்பட்டாச்சு. இது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த அரிசி மாவை வேறு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ அரிசி மாவை வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து 3/4 கப் வெல்லம், பொடிச்ச வெல்லம், 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம், 3/4 கப் வெல்லம் சேர்த்துட்டு இதில் 1.5 கப் தண்ணி. 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம், 1.5 கப் தண்ணி இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். ஏன் அப்படின்னா இதில் வெல்லத்தில் தூசி மண் அழுக்கெல்லாம் இருக்கும், அதை வடிகட்டுறதுக்காக. அதனால் இது வெல்லம் வந்து நல்லா கொதித்து கரையட்டும். கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதித்து வெல்லம் வந்து கரைஞ்சிட்டு இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கடாயில் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த அடியில் எவ்வளவு தூசு இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ வெள்ளை தண்ணியை இந்த கடாயில் வடிகட்டியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு வெள்ளை தண்ணி. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் எள்ளு, இந்த எள்ளை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்த எள்ளு கொஞ்சம், அப்புறமா தேங்காய் துருவல் 1/2 கப். இந்த தேங்காய் துருவல் அரைக்கும் போது நான் வந்து மிக்சியில் அரைச்சேன். அப்போ வந்து 2 ஏலக்காவை சேர்த்து போட்டு நான் அரைச்சிட்டேன். இது வந்து தேங்காய் துருவல் நீங்கள் திருவினீங்க அப்படின்னா ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ எள்ளு போட்டாச்சு. இதில் இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் நெய். இப்போ நெய் சேர்க்கறதுனால அந்த கொழுக்கட்டை நல்லா பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்புறமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து மாவை சேர்த்து இதில் கிளற போகிறோம். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கிளறலாம். இப்போது அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. அரிசி மாவு எல்லாம் சேர்த்தாச்சு. அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கெட்டியாகி வரும். அரிசி மாவு நல்லா வெந்து நல்லா கெட்டியாகி வரும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு நல்லா சேர்ந்து அந்த வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து நல்லா இப்படி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா நம்ம இது வந்து பிடி கொழுக்கட்டை, அதை பிடிச்சு நம்ம வேக வைக்கணும் திரும்ப. அதனால் இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரு கை பொறுக்கிற அளவு சூட்டுக்கு வர்ற வரைக்கும் இதை வந்து ஆற வச்சுருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு வரணும். அது வரைக்கும் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இது வந்து எப்படி கொழுக்கட்டை பிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம்.
இந்த மாவு வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கி ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்துட்டு. இப்போ இதை வந்து நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்சி திரும்பவும் ஆவியில் வேக வைக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக நல்ல ஒரு கொழுக்கட்டை வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போல் நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை லைட்டாக தொட்டுட்டு நெய் தொட்டு பிடிக்கும்போது அந்த கொழுக்கட்டை வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து இதை மாதிரி உருட்டி இந்த பிடி கொழுக்கட்டையாக செஞ்சுருங்க. உங்கள் ஃபிங்கர் வந்து அந்த விரல் வந்து அதில் படியணும். இது மாதிரி இதை மாதிரி உருட்டி உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம உருட்டி வச்சிடலாம். நெய் தொட்டு தொட்டு உருட்டி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளை அப்படி பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கணும். ஆவியில், அதாவது இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு எப்படி வசதி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதில் வந்து ஒரு இட்லி தட்டை நான் வச்சிடுறேன். இட்லி தட்டை வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. எல்லா கொழுக்கட்டையும் இந்த இட்லி தட்டு மேலே நம்ம அடிக்கலாம். ஸோ கொழுக்கட்டை வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதும். அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம். அதிக நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தால் நல்ல சாஃப்டாக பூ போல் கொழுக்கட்டை கிடைக்கும். எல்லா கொழுக்கட்டையும் இப்படி அடிக்கலாம். பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் வச்சாச்சு அந்த இட்லி தட்டு மேலே. இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 10 நிமிஷம் இருந்து வேகட்டும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டைகளை வந்து உடனே எடுக்கக்கூடாது. இட்லி தட்டுலேருந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். லைட்டாக கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா இட்லி தட்டுலேருந்து எடுக்கலாம். ஏன்னா உடனே நீங்கள் சூட்டோடு அப்படி எடுத்தீங்க அப்படின்னா இட்லி தட்டில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து கொழுக்கட்டையை சர்வ் பண்ணலாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொழுக்கட்டை லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டிலேருந்து எடுக்கலாம். அவ்வளோ சாஃப்டான சூப்பரான இப்படி வாயில் வச்சதும் கரைஞ்சி போகக்கூடிய பிடி கொழுக்கட்டை. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.